நேசிப்போம், இயற்கையாய் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ ரெண்டையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் அழுத்துங்க. முதல் முறையாக பார்க்குறவங்க ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசி இல்லை, பசியின்மை பிரச்சனை. எவ்வளோதான் உழைச்சாலும் பசியே இல்லை சாருங்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க, பசியா அப்படின்னா அப்படிங்கிறாங்க. நம்ம தேசத்தில் 2 கூட்டம் தான். ஒன்று ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு கூட்டம் சாப்பிடவே மாட்டாங்க. இது ரெண்டுமே நோய் தான் இல்லையா? பசிச்சு சாப்பிட்ணும். அப்போது சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கும் பசின்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சாப்பிடாத ஒரு கூட்டமும் அப்படியே விட்டு அந்த பசியே தெரியாமல் போயிடுது அவங்களுக்கு. அப்போது பசினா வரணும். அப்போது பசினா என்ன, இறைப்பையில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து சுரக்கணும். அது சுரப்பு வந்தோடனே அந்த கிளாண்டு நமக்கு சொல்லும், நான் சுரந்துட்டேன்னு சொல்லும். உடனடியாக நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சேர்ந்து சில என்சைம்ஸ்லாம் சேர்ந்து நொதிச்சு அந்த உணவுலேருந்து சத்துக்கள் எடுக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? இதுக்கு மருத்துவம் தேவையில்லை. ஆனால் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, இப்படி இருந்தும் எனக்கு பசியின்மை இருக்குது, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குதா இல்லையா, வேறு என்ன கிளாண்டு வேலை செய்து இல்லை, ஆனால் பசி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா, எலுமிச்சை ஜூஸ், எலுமிச்சை சாறுங்கிறாங்களே, எலுமிச்சம்பழத்துடைய சாரும் புதினா இலையினுடைய சாரும் ரெண்டையும் கலந்து ஒரு 5 ml 10 ml காலை மாலை 2 வேளை குடிக்கணும். நல்லா பசிக்க விட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஏற்கனவே பசி இல்லாதனால தான் பிரச்சனையே இல்லையா? பசிக்குதோ இல்லையோ காலை மாலை 2 வேளை குடிக்கணும். புதினா இலை, அதாவது ரொம்ப கடினமான ஃபெர்டிலைசர்ஸ் அடிக்காததாக இருக்கணும். வீட்டிலலாம் வளங்க. இப்போ என் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா புதினாவாக மண்டி கிடக்கும். ஒருத்தவங்க புதினா எப்படி வளருதுன்னு கூட நிறைய குழந்தைங்களுக்கு தெரியாது. ஆனால் புதினாலாம் வீட்டில் வளங்க, தொட்டிகளை கூட வச்சு வளர்க்கலாம் புதினா. அதே மாதிரி எலுமிச்சங்காய், நாட்டு எலுமிச்சங்காய் இருக்கணும். அப்போ நாட்டு எலுமிச்சம்பழத்துடைய அந்த சாரும் புதினா இலையோட சார் 2 சேர்த்து 5 ml இல்லை 10 ml காலை மாலை சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு மண்டலம் சாப்பிட்ணும். 48 நாள் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை ஒரு 30 நாள், அந்த மாதிரி தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே வந்தால் பசியின்மை நீங்கி நல்லா பசி வரும். பசி வந்தால் தான் நீங்கள் நல்லா சாப்பிட முடியும், சாப்பிட்டா தான் நல்லா எனர்ஜி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு சைக்கிளிங், இது ஒன்றோட ஒன்று தொடர்பானது. அப்போ ஒரு இடத்துல பிளாக் ஆனதுனால வந்த பிரச்சனை மற்ற நோய்கள் வந்துடும். அப்போ இதை நீங்கள் சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் எழுதுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.